வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடிங்க. அந்த ஐஐடி கேம்பஸ்குள்ள படிக்கிற ஒரு மாணவி. அந்த மாணவி அந்த கேம்பஸ்குள்ளேயே 3 பிஜேபி ஐடி விங் நிர்வாகி 3 பேர் அந்த கேம்பஸ்குள்ள புகுந்து அந்த மாணவியை பப்ளிக்கா பாலியல் பலாத்காரத்துக்கான முயற்சி ஈடுபடுறாங்க. அவங்களுடைய ஆடைகளை கிழிக்கிறாங்க. இதை வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த மாணவியை மிரட்டுறாங்க. அந்த மாணவி அதுக்கப்புறம் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போறாங்க. திரும்ப துரத்திட்டே வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போறாங்க. இந்த சம்பவம் என்னைக்கு நடந்ததுன்னா நவம்பர் 2 நடந்திருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி நடந்திருக்கு. 3ஆம் தேதியே மாணவர்கள் கூடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள். இந்த மேட்டர் என்னைக்கு வெளியில வருதுன்னு நினைக்கிறீங்க? நவம்பர் 4ஆம் தேதி வந்துருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி தான் வெளில வருது இந்த மேட்டர். அங்க உள்ள மீடியாக்கள் கவர் பண்ண தயங்குகிறது அல்லது மறுக்கிறது. ஏன்னாக்கா நம்ம சவுக்கு சங்கர் சொல்றது மாதிரி அந்த பிஜேபி மிகப்பெரிய எலும்பு துண்டுகளை எல்லா மீடியாக்களுக்கும் தூக்கி எறிகிறது. சவுக்கு சங்கருக்கு தூக்கி எறிவது போல அங்க உள்ள மீடியாக்களுக்கு தூக்கி எறிகிறது. பிஜேபிக்கு எதிராக குறிப்பா ஜியினுடைய தொகுதிங்க அது எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. இப்படியாப்பட்ட ஒரு செய்தி நடந்துச்சுன்னா எல்லா மீடியாவிலும் டிபேட் ஆச்சுனாக்கா ஜியினுடைய மானம் என்ன ஆகுறது? ஏற்கனவே இல்லைங்கிறது வேற விஷயம். இப்ப புதுசா மானம் கப்பல இருந்துச்சுனாக்கா யார் ஓட்டு போடுவா?